அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க இந்திய வர்த்தக உறவு முறிவுக்கு ஒரே ஒரு இந்தியர் தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாக கூறியிருக்காரு ட்ரம்ப். அந்த ஒரு இந்தியர் யார், ட்ரம்பை கோபப்படுத்திய இந்தியர் யார் அப்படிங்கிறத பற்றியும், அமெரிக்காவுக்கு அடிபணிய முடியாது அப்படின்னு சொன்ன இந்தியர் யார் அப்படிங்கிறத பற்றின முழுமையான பின்னணி விளக்கத்தோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் ஒரே ஒரு துணிச்சலான செயலால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்பட்டது அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருக்காங்க. அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் கீழே நடந்த இந்த ஒரு சந்திப்பில் அமெரிக்க குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து சில நிபந்தனைகளை முன்வைத்திருக்காங்க. அந்த சந்திப்பில் நிகழ்ந்த விவாதங்களே இந்த உறவு விரிசலுக்கு காரணம் அப்படின்னு கூறப்படுது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதங்கள், எண்ணெய் வாங்குறத உடனடியாக நிறுத்த வேண்டும், ஈரானுடனான வர்த்தகத்தை குறைக்க வேண்டும், சர்வதேச விவகாரங்களில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணாகவே இருந்திருக்கு. இதனால் அமெரிக்காவின் இந்த நிபந்தனைகளுக்கு பணியாம ஜெய்சங்கர் உறுதியான ஒரு பதில் அளித்தார். இந்தியாவின் முடிவுகள் அதன் சொந்த நலன்களை அடிப்படையாக கொண்டே எடுக்கப்படும் அப்படின்னு அவர் திட்டவட்டமாக கூறியிருக்காரு. ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் வெளியுறவு கொள்கைகளை மற்ற நாடுகள் தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஜெய்சங்கரின் இந்த பதில் அமெரிக்க அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களின் கூட்டாளிகள் எப்பொழுதும் தங்களுக்கு கட்டுப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்த அவர்களுக்கு இந்தியாவின் இந்த நிலைப்பாடு புதியதாகவே இருந்திருக்கு. ஜெய்சங்கரின் இந்த துணிச்சலான செயல் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு தனிப்பட்ட கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவை ஒரு வல்லரசு நாடாக பார்க்கும் ட்ரம்ப் இந்தியா தன்னை ஒரு சமமான நாடாக கருதுவது அவமரியாதையாக பார்த்தாங்க. இதனால இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் பகிரங்கமாக ஒரே ஒரு இந்தியர் தங்களின் உறவை அழித்துவிட்டதாக வெளிப்படையாக புகார் கூறும் அளவுக்கு சென்றாங்க. இந்த சம்பவம் உலக அரங்கில் இந்தியா ஒரு புதிய துணிச்சலான வெளியுறவு கொள்கையுடன் வளர்ந்து வரும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத காட்டுவதாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு புறம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின்றி பல்வேறு நாடுகள் மீது அதிக வரிகளை விதித்த அதிபர் ட்ரம்பின் உத்தரவுகள் சட்ட விரோதமானது அப்படின்னு மேல்முறையீட்டு தீர்மானம் தீர்ப்பளித்திருக்கிறதாக ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறதுங்க. அதாவது கூடுதல் வரி விதிப்பை நீக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. ட்ரம்ப் அரசு மேல்முறையீடு செய்ய அக்டோபர் 14 வரைக்கும் அவகாசம் தரப்பட்டிருக்கு. அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிப்பு கொள்கையை அமெரிக்கா கடைபிடிக்கும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். கனடா, மெக்சிகோ உள்பட உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் கடும் இறக்குமதி வரிகளை விதித்திருந்தார். தனது இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சீனா மீதான வரியை ட்ரம்ப் பல மடங்கு உயர்த்தினார். பிறகு சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரி விகிதத்தையும் குறைத்தார். அதே போல இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே 25% வரி விதித்த ட்ரம்ப் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக 25% வரியை விதித்து இந்தியாவுக்கான வரியை 50% உயர்த்தினார். இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் இந்தியாவில் தொழில்துறை கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது. தமிழகத்திலையும் ஜவுளி, ஆடைகள், இயந்திரங்கள், ஆட்டோமொபைல்ஸ், நகைகள், இரத்தின கற்கள், தோல் காலணிகள், கடல் பொருட்கள், ரசாயனங்கள் உள்ளிட்ட துறைகள் பாதிக்கப்பட்டும் இருக்கு. திரிபுரின் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவிலையும் இதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. அதிபர் ட்ரம்பின் நடவடிக்கைகளால் இறக்குமதி பாதிக்கப்படும்.
உள்நாட்டில் பொருட்களின் விலை உயரும், நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இதற்கிடையில் அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்பு முடிவுகளுக்கு எதிராக நியூயார்க் வர்த்தக நீதிமன்றம் கடந்த மே மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை எதிர்த்து அமெரிக்க கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு மேல்முறையீடு செய்திருந்தாங்க. இந்த நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இதில் நேற்று முன்தினம் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருந்தது. தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராகவும் அதிபர் ட்ரம்ப் அதிக வரிகளை விதித்திருக்கார். இதை நியாயப்படுத்தவே தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருந்தது. ட்ரம்பின் பெரும்பாலான வரி விதிப்புகள் சட்டவிரோதமானவை அப்படின்னு கூடுதல் வரி விதிப்பை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வரி விதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்க காங்கிரஸின் நாடாளுமன்றம், அதாவது அதிகாரத்துக்கு உட்பட்டது. வரி விதிப்பில் அதிபருக்கு சில அதிகாரங்களை மட்டுமே நாடாளுமன்றம் வழங்கியிருந்தாங்க. வரம்பற்ற அதிகாரத்தை அதிபருக்கு காங்கிரஸ் வழங்கல. அத்தகைய நோக்கத்தை காங்கிரஸ் கொண்டிருக்கவில்லை. இதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வாறு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமா நியூயார்க் வர்த்தக நீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட்டாட்சி முறையீட்டு நீதிமன்றம் ஏறக்குறைய உறுதி செய்திருக்காங்க. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பெரும் பெண்ணடைவாகவே கருதப்படுது. அதே நேரம் ட்ரம்ப் அரசு இதில் மேல்முறையீடு செய்ய அக்டோபர் 14 வரைக்கும் அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்துமானால் கூடுதல் வரி விதிப்பு மூலம் பெறப்பட்ட பணத்தை திருப்பித் தர வேண்டிய நிலை அமெரிக்க அரசுக்கு ஏற்படும் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது. அமெரிக்க அரசின் வரி விதிப்பு நடவடிக்கை சட்டவிரோதம் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாங்க. இதற்கு அதிபர் ட்ரம்ப் கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, அனைத்து வரி விதிப்புகளும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கு. இந்த வரிகள் நீக்கப்பட்டால் அது நாட்டுக்கு ஒரு முழுமையான பேரழிவாகவே இருக்கும். இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்படுமானால் அது அமெரிக்க நாட்டையே அழித்துவிடும். இந்த தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறோம். நீதிமன்றத்தில் இந்த சவாலை எதிர்கொள்வோம். அந்த சவாலில் அமெரிக்கா வெற்றி பெறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவரும் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நவம்பரில் நடைபெறவிருந்த குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வர இருந்ததை ரத்து செய்திருக்கிறதாக உத்தியோகபூர்வமாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்க பட்சத்தில் இந்த முடிவுக்கு பின்னால் இந்தியா அமெரிக்கா இடையே உருவாகியிருக்கக்கூடிய வர்த்தக தெளிவின்மை முக்கிய காரணமாக கூறப்படுது. குறிப்பாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறத குற்றம் சுமத்தி ட்ரம்ப் நிர்வாகம் இந்திய தயாரிப்புக்கு 50% வரியை விதிப்பு செய்திருக்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா அமெரிக்கா உறவுல அண்மை காலமா பசுமை குறைந்து வரக்கூடிய அறிகுறிகள் பல முறை வெளிப்பட்டு இருக்கிறது. ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாகவே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. ஆனா இந்தியா இது திட்டவட்டமாகவே மறுத்திருந்தாங்க. இது இரு நாடுகளுக்கும் இடையில கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்தி இருந்தது. இந்த நிலையில ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதாவது SCO உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவுக்கு சென்றிருந்தார். இதுவும் அமெரிக்க நிர்வாகத்தின் பார்வையில் புதிய அரசியல் சமன்பாட்டை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு வல்லுநர்களும் கணித்திருக்காங்க. வர்த்தக ஒப்பந்தம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, குவாட் கூட்டமைப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளும் கடந்த சில ஆண்டுகளில் நெருக்கமாக செயல்பட்டு வந்த நிலையில் இந்த புதிய நிலைமை பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்துச்சு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது பயணத்தை திடீரென ரத்து செய்திருந்தாங்க. இந்தியா அமெரிக்கா உறவுல தற்காலிக தளர்வை குறிக்கக்கூடும் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்களும் கருதுறாங்க. இந்தியா அமெரிக்கா உறவு உலக அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று. வர்த்தக பிரச்சனைகள், ஜியோபாலிஸ்டிக் நிலைமைகள் போன்றவை இந்த உறவின் தாக்கத்தை நிர்ணயிக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் ட்ரம்பின் இந்திய பயண ரத்தாகும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தும் சின்னம் எனவே கருதப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா
மற்றொரு புறம் ஒரு செய்தி வெளியான நிலையில் பிரதமர் மோடிக்கு ஃபோன் செய்த டொனால்ட் ட்ரம்ப் தன்னை நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யும்படி கெஞ்சிருக்கிறாராம். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்பதை சொல்லி நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதனை மோடி ஏற்காததால தான் இந்தியாவுக்கு ட்ரம்ப் வரிய தீட்டியுள்ளதாக அமெரிக்காவின் பிரபல நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதோடு கடந்த ஜூன் 17ஆம் தேதி மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ட்ரம்ப் பேசியது தொடர்பான விவரங்களும் வெளியாகி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை விதித்திருந்தார். இந்த வரி விதிப்பால அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவுல கடும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் தனது நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளையும் இந்தியா மீது வரி விதிக்க அழுத்தம் கொடுத்து வருகிறாரு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு.